சம்பளம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்தரும் மரகதாம்பிகையுடனாய் சந்திரசுடேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்தரும் மட்டுவார் குழந்தையுடனாய் தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி. தென்கிள்ளை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கு ஆறுமுகம் ஆனாய் போற்றி. சிற்றம்பலம். உங்க ஏற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தாள் எங்கள் பெருமான் உனக்கொண்டுரை போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிதே எமக்கெம் கொன்னல் குடியேல் எங்கள் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். எம்பிராட்டி திலகவதியார் திருவடிகள் போற்றி போற்றி. ஈர்த்தமை ஆட்கொண்ட அருள்தரும் மரகதாம்பிகையோட நாய சந்திரசுடேஸ்வரர் பெருமான் திருவடிகளை மணமொழி மேலாளை வணங்கி கொண்டு இளைஞான பூசையாகிய இந்த சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவதற்காக நமக்கு இந்த வாய்ப்பை அளித்த அப்பர் அருள்நெறி மன்றத்தாருக்கு அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இளைஞான பூசையிலே கலந்து கொண்டு வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி கொள்கின்றேன். தற்போது நாம இருப்பது இந்த திருவாதிரை திருவம்பாவை நோன்பு காலம் இல்லைங்களா? இந்த காலத்துல நாம தில்லையில கொடி ஏறிய பிறகு இந்த திருவாதிரை தரிசனம் காணும் வரை திருவம்பாவை பாடக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. இந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று பெருமானே சிறப்பாக விரும்பி கேட்டது. அத்தகைய சிறப்புடையது இந்த திருவம்பாவை. 51 பதிகம் இருந்தாலும் பாவையை தான் பெருமான் தன்னுடைய வாக்குல சொல்லியிருக்கார். இந்த பெண்கள் எல்லாம் கூடி மார்கழி மாதத்திலே தன்னை ஒத்த பெண்களை அவர்களை துயில் எழுப்பிக் கொண்டு அழைத்து கொண்டு அவர்களை ஆற்றுப்படுத்தும் வண்ணமாக இந்த பெருமானுடைய புகழையெல்லாம் பாடி அழைத்து கொண்டு நீராடி அதன் பிறகு பெருமானை வழிபட்டு நோன்பு நோக்கக்கூடிய இந்த காலத்திலே நம்மையும் ஒரு பொருட்டாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த திருவருளின் திருக்கருணைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த 10 நாட்களும் நாம மற்ற எந்த திருமுறையும் பாடாமல் திருமுறை காப்பிட்டு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. இருந்தாலும் நாம அந்த திருவம்பாவை தான் பாடிக்கொண்டிருக்கின்றோம். திருவருள் கருணையினால இன்னைக்கு நமக்கு 2ஆம் திருமுறையில திரு விளநகர் என்ற தலத்திலே திரு ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த பதிகத்துக்கு பொருள் காணக்கூடிய வாய்ப்பு. திரு விளநகர் எனப்படுகின்றது காவிரி தென்கரையில உள்ள 40வது தலம். மயிலாடுதுறைக்கு கிழக்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. மயிலாடுதுறையிலிருந்து செம்பனார் கோயில் செல்லும் பேருந்துகளில் செல்லலாம். பெருமான் பெயர் துறை காட்டும் வள்ளலார். நாம இப்ப திருவம்பாவையில சொன்ன மாதிரி ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்றது, அதாவது ஆறு என்பது ஆறு சென்ற இடமெல்லாம் வழியாகும். அதுபோல ஆற்றுப்படை என்பது நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இருக்கின்றது இல்லையா? இந்த ஆற்றுப்படுதல் என்பது வழிகாட்டுதல் மற்றவர்களுக்கு, அதாவது வழியை அறிந்தவர்கள் அந்த வழியிலே நடந்து அதன் பயனை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு அந்த வழியை காட்டுதல். அதுதான் இங்க நமக்கு பெருமான் துறை, இந்த வீடு வேறு அடையக்கூடிய அந்த துறையை நமக்கு காட்டக்கூடிய வள்ளலாராக அந்த நாமம் பெற்று இருக்கின்றார். அருள் வித்தகர் எனப்படுகின்ற ஒரு அந்தனர் பூக்கூடையை எடுத்துக்கொண்டு காவிரி ஆற்றில இறங்கி வந்தபோது வெள்ளம் அவரை அடித்து கொண்டு செல்றது. அவரோ பெருமானுடைய பூசைக்கு
பயன்படக்கூடிய மலர்களும் வெள்ளத்தில் அடித்து சென்று விடாமல் இருப்பதற்காக அந்த பூக்குடையை விடாது பிடித்து கொண்டு பெருமானையே சிந்தித்து இருந்தபோது அவருக்கு இறைவன் கரையேறுவதற்கு ஒரு துறையை காட்டினாராம். துறையை காட்டி கரையேற செய்தார். அதுபோல இந்த வாழ்க்கை எனப்படுகின்ற பிறவி எனப்படுகின்ற இந்த வெள்ளத்தில்தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், பெரும் பெவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்று ஒன்றின்றி துவர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டா என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். அதுபோல இந்த பெருமான் தன்னுடைய பூசைக்கு மலர் கொண்டு அந்த மலர் வெள்ளத்தில் அடித்து செல்லாமல் அதை உறுதியாக பற்றி கொண்டு பெருமானையே சிந்தித்து கொண்டிருந்த ஒருவருக்கு கரையேறுவதற்கு ஒரு அந்த துறையை காட்டி அவர் கரையேற செய்து அவருக்கு ஞான உபதேசம் செய்தருளிய காரணத்தினால பெருமானுக்கு துறை காட்டும் வள்ளலால் என்று பெயர். காவிரி துறை காட்டினார் என்று இந்த தலத்து தேவாரத்துல குறிக்கப்பட்டுள்ளது. இறைவி திருப்பெயர் தோழி நாயகி. இந்த ஞானசம்பந்தம் பெருமான் பாடிய பதிகம் தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். காந்தார பண்ணிலே அமைந்தது. தூநெறி பெறுவார்களே. இப்ப இந்த துறை காட்டும் வள்ளலாரை பின்பற்றியவர்கள் கண்டிப்பாக தூநெறி பெறுவார்கள் இல்லையா? அதாவது செல்லுமாறு அறியேன் என்று சொல்லுமாறு, பெருமானே நீ எந்த வழியில நீ செலுத்துகின்றாயோ அந்த வழியிலே நான் செல்லுகின்றேன், நானா சுயமாக எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை நான் அறிகிறேன் அப்படின்னு நம்ம தேவாரத்துல சொல்லுவாங்க. அது ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்று நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்திலேயே அதை நமக்கு சொல்லுவாரு. அப்படி பெருமான் ஆட்டுவித்தால் நாம் ஆடுபவர்களாக இருக்கின்றோம், அவன் காட்டுவித்தால் நாம் காணுபவர்களாக இருக்கின்றோம். அப்படி அருள்தரும் தோழி நாயகி எம்மை உடனாய துறை காட்டும் வள்ளலாரை மனதிலே வேண்டிக் கொண்டு நாமும் அந்த துறையிலே சென்று தூய நெறியாக வீடு பேரை பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு இந்த பதிகத்தினுடைய பொருளை சிந்திப்போம். சிற்றம்பலம். ஒளிரிளம் வீரை தென்னி மேல் உடையர் கோவனாடைய குளிரிளம் மழைதவள் பொழிற் கோலனி மல்கு காவிரி நளிரிளம் புனல்வார் துறை நங்கை கங்கையை நன்னினார் மெளிரிளம் பொறி அரவினார் மேயது விளநகரதே. ஒளிர் இளம் பிறை விளங்குகின்ற, அதாவது பிரகாசிக்கின்ற அந்த இளம் பிறை. நமக்கெல்லாம் தெரியும், பெருமான் சந்திரனை காப்பதற்காக தன்னுடைய தடையில அந்த ஒளி கீற்றை வைத்தார். ஒற்றை கலை சந்திரனை சூடினார். அது மென்மேலும் வளர்ந்து அதனுடைய பிரகாசமானது, ஒளியானது பிரகாசம் மென்மேலும் பெருகின்ற நிலையை பெற்றது. அப்படிப்பட்ட அந்த பிறையை தென்னி மேல் தன்னுடைய தடைமுடி மேல் சூடிய பெருமான் கோவண ஆடையர். பெருமான் அணிந்திருக்கக்கூடியது கோவண ஆடை. இந்த கோவண ஆடையை தான் நமக்கு திருவாசகத்துல சொல்லுவாரு இல்லைங்களா? மறை நான்கே மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா. பெருமான் அணிந்திருக்கின்ற கோவணம் என்ன அப்படின்னா, இந்த கலை, மண்ணு கலை, துண்ணு பொருள் அந்த கலைகளினுடைய பொருள், அந்த வேதங்கள், அதெல்லாம் பெருமானுக்கு அந்த கோவண ஆடையாக இருக்கின்றது. அந்த கோவண ஆடையை சுற்றி கட்டக்கூடிய அந்த கயிறு என்ன, சரடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது பெருமான் வியாபகமாகிய அந்த பெருமானை மறைப்பதற்கு எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம அந்த பிச்சாடனர் வடிவத்துல பெருமான் திகம்பரரா இருக்கக்கூடிய நிலையை சொல்லுவோம். அப்படி அவனுக்கு மேல எல்லா பொருளையும் தன்னுள் வியாபியமாக அடக்கி கொண்டு பெரு வியாபகமாக விளங்கக்கூடியவன் பெருமான்
அந்த பெரு வியாபகத்தை மறைக்கக்கூடிய வியாபியம் எதுவுமே இல்லை. எல்லாமே அவனுள் அடங்கிய சிறு வியாபியமாகத்தான் இருக்கின்றது. அப்போ அந்த பெருமானுடைய அந்த நிலையை குறிப்பதாகத்தான் இந்த கோவண ஆடையர் என்றதை நம்ம சொல்றோம். கோவண ஆடை உடுத்தவர். குளிர் இளம் மழை தவழ் பொழிர் கோலம் நீர். இந்த குளிர்ச்சி ஆகிய அந்த மழை நீர் பொழியத்தக்க அந்த மேகங்கள் இல்லைங்களா, சூழ்கொண்ட மேகங்கள், தவழ்கின்ற சோலைகள், பொழில்னா சோலைகள், கார் சூழ்ந்த அந்த மேகங்கள் தங்கி செல்லக்கூடிய சோலைகளை உடைய நீர் நிறைந்த காவிரி. இது என்னது? நளிரிளம் புனல் வார்துறை. இந்த அழகிய நீர் நிறைந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த நீரை கொண்ட துறை, அத சொல்றாங்க. அந்த நகர் துறை நங்கை கங்கையை நன்னினார். இப்படி குளிர்ச்சியான மழை பொழியக்கூடிய அந்த மேகங்கள் தங்குகின்ற பொழில்களை உடைய நகரது. அந்த குளிர்ச்சியான கங்கை நங்கை தன்னுடைய நீரை தன்னுடைய சடையில் பெருமான் தாங்கினார். இந்த விளநகர் மெளிரிளம் பொறி அரவினர். பெருமான் தன்னுடைய சடையிலே கங்கையையும் அந்த பிறழ்கின்ற அரவையும் அந்த பாம்பையும் இல்லையா, அதையும் பெருமான் தாங்கினார். பொறி கிளர் பாம்பு, பொறி அரவு என்று அந்த குறிக்கின்ற வழக்கமாக இருக்கின்றது. புள்ளிகள் உள்ள அந்த பாம்பை சொல்லுகிறது. பொறி என்பது பாம்பின் படத்தில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை குறித்தது. அதனால மெளிரிளம் பொறி அரவினர் மேயது விளநகரதே என்று சொல்றார். இந்த ஊரினுடைய சிறப்பை சொல்லி பெருமானுடைய சிறப்பை சொல்லி கொண்டே வருகின்றார். நமக்கு இந்த பதிகம் முழுவதும் அப்படிதான் அமைந்திருக்கின்றது. இரண்டாவது பாடல் அக்கரவணிகலன அதனோடார்த்ததோராமை பூண்டு உக்கவர் சுடு நீரணிந்து ஒளிமல்கு புனர் காவிரி புக்கவர் துயர் கெடுகன பூசுவெண் பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் விளநகரவர் மேயதே. இந்த விளநகர்ல இருக்கக்கூடிய பெருமான் தன்னை வணங்குபவர்களுக்கு துயர் இல்லாது செய்பவர். என்ன செய்வார் என்றால், அந்த பிறவி துயர், நமக்கு துன்பம் என்பதே இந்த பிறவினால வருவதுதான். இந்த பெருமான், இந்த விளநகரை மேவி இருக்கக்கூடிய பெருமானை நீர் பூசி பெருமானை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு என்ன செய்வார்னா, அவருடைய துயர் கெடுமாறு செய்வார். அந்த துயரை எல்லாம் நீக்குவார், அந்த துன்பத்தை எல்லாம் நீக்குவார் என்பது வாழ்க்கையில எடுத்த இந்த பிறவில நாம அனுபவிக்கிற அந்த துயரையும் சொல்லலாம். துயர் என்பதிலே மிக கொடுமையானது இந்த பிறவி துயர் தான். அந்த பிறவி துயரையும் பெருமான் முழுமையாக நீக்குவார். அப்படி நீக்க வேண்டும் என்று பெருமான் சங்கல்பம் செய்து கொண்டு அங்கு அமர்ந்திருக்கின்றார். அத சொல்றாரு, துயர் கெடுகன அப்படின்னு. துயர் கெடுகன பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் விளநகர் மேயதே என்று. அந்த விளநகர்ல இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கார் என்று கேட்டால், அக்கரவு அணிகலன் என, அக்கரவு அக்கமாலை அப்படின்னு சொல்லுவோம். உருத்திராக்கத்துக்கு இன்னொரு பேரு அக்கமாலை, சிவமணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிவமணியோடு அந்த பாம்பையும் சேர்த்து பெருமான் அணிந்திருக்கின்றார். அதனோடு சேர்த்து எலும்பையும் அந்த ஆமை ஓடையும் அணிந்திருக்கின்றார். வற்றலோடு கலனாக அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா, ஆமை தாலியா என்றெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் பெருமானுடைய கீர்த்திக்கு, அவனுடைய பெருமைக்கு ஒரு அடையாளம். இந்த ஆமை ஓடு எலும்பு அந்த அணிகலனோடு இதையும் அணிந்து கொண்டு என்ன செய்யறாரு, உக்கவர் சுடு நீர் அணிந்து. உக்கவர்னா அழிந்தவர் அப்படின்ற அர்த்தம். அழிந்தவர்னா இந்த பிறப்பு இறத்தல் பிறப்புக்கு உட்பட்ட எல்லா ஆன்மாக்களும்,
அதை குறிக்கும். அந்த சுடுநீர் அணிந்தவர் என்று சொல்றாங்க. இறந்தவரை எரித்த அந்த சுடுகாட்டு நீரை பொடியாக அணிந்து விளங்கக்கூடிய பெருமான். இந்த சுடுகாட்டு சாம்பல் என்பது அதுல ஒரு தத்துவம் அடங்கி இருக்குது. எல்லாமே ஒரு காலத்துல நீராகி போகக்கூடியதுதான் அப்படின்னு. இத நமக்கு இன்னொரு மன்னமாகத்தான் நாம அந்த திருநீர் பூசுறோம். நம்ம திருநீரை பூசும் போதே என்ன நினைச்சிட்டு பூசணும், நாமும் ஒரு நாளைக்கு இந்த திருநீர் போல நீர் போலதான் ஆக போறோம். இந்த நீர் என்பது நிலையாமையை குறித்தது. அதான் கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடையன் உருவாய் தெளிந்துண்ட நாம பைந்தேன் உலகல்லால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த நீர் பூசும் போது இந்த நிலையாமையும் நினைத்து பெருமானையும் நினைத்து நாம் அதை பூசணும். திரிபுண்டமாக பூசுவது, உத்தூளனமாக பூசுவது எதற்கு என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மும்மலத்தையும் நாம நீக்குவதற்கு இந்த பசிவினுடைய மலத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த திருநீர் உதவுகின்றது. இது மலத்தினால் மலத்தை நீக்குதல் என்றது. அதெல்லாம் பெரிய தத்துவங்க. நமக்கு ஈரோடு இயற்கையாகவே அமைந்துள்ள ஆணவ மலம் இல்லைங்களா? இந்த செம்பில் களிம்பு போல எல்லாம் சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். ஒரு நிமிஷமா விமலாமா மியூட்ல போடுங்கம்மா. விமலாமா மியூட்ல போடுங்க. அத நீங்களே போடலாமேம்மா, அட்மின் போடலாமே. இந்த திருநீரை பற்றி சொல்லி கொண்டு வந்தோம் இல்லையா? நிலையாமை நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அறியாமையாகிய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக தான் பெருமான் மேலும் 2 மலங்களை சேர்த்து, மாயாமலம் கண்மமலம் என்ற 2ஐயும் சேர்த்து நம்ம இந்த பிறவிக்கு உட்படுத்துகின்றார். அதுதான் தனு கரண புவன போகம் சொல்லுவோம். மாயாமலம் என்பது மாயிலிருந்து நமக்கு உடம்பு கொடுக்க பெறுகின்றது. அந்த உடம்பினாலே நம்ம அந்த கொடுக்கப்பட்ட கருவிகளை வைத்துக்கொண்டு இந்த உலக போகங்களை அனுபவிக்கிறோம். இந்த உலக போகங்களை அனுபவிப்பது நம்ம கண்மம். என்ன கண்மம் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த கண்மத்தின் வாயிலாக நாம் அனுபவிக்கிறோம். அப்போ இந்த மலத்தை நீக்குவது இந்த மூலமலமாகி ஆணவ மலத்தை நீக்க உதவுவது மாயாமலமும் கண்மமலமும். அதுபோல நம்முடைய மலத்தை நீக்குவதற்கு இந்த பசியினுடைய மலமாகிய அதிலிருந்து எடுக்கப்பட்ட திருநீரு. இந்த திருநீர் பூச பூச கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பற்று விடும். பெருமானை நினைந்து பூசணும். எப்படி சொல்லியிருக்காரோ அது போல சிவாய நம என்ற நீரணிந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அது போல அந்த நிலையில நாம பூசணும்னா நமக்கு அந்த பாசம் அரும் என்பதை சொல்றாங்க. அப்படி பூசக்கூடியவர்களுக்கு, பூசி தன்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு பெருமான் என்ன செய்யறாரு? துயரை நீக்கிறார். அதாவது இந்த பாச நீக்கமும் சிவப்பேரும், அதான் சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை இல்லைங்களா? பாச நீக்கமும் சிவப்பேரும், அதாவது விடுதல் பெறுதல், அதுதான் வீடு பேரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசத்தை விட்டாதான் நாம சிவத்தை பற்ற முடியும். சிவத்தை பற்றி கொண்டுதான் நம்ம இந்த பாசத்தை விட முடியும். ஏன்னா ஆன்மாவினுடைய லட்சணம் அப்படின்னு பார்த்தோம்னா எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். அப்ப பாசத்தை சார்ந்து இருக்கும் போது பாசத்தோடய அப்படியே பாசமாகவே இருக்கும். அதை உணர்ந்த பிறகு என்ன, சிவத்தை பற்றிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பாசத்தை விட்டு சிவத்தை முற்றுமாக பற்றி கொண்டு அந்த ஆன்ம லாபம் எனப்படுகின்ற அதை அந்த ஆன்மா பெறும். இது நமக்கு சிவஞான போதத்துல சொல்லியிருக்காங்க. 10ஆம் நூற்பா 9:10 பாசநீக்கம் சிவப்பேர் அப்படியே சொல்லிக்கொண்டே வரும்போது அதுல இருந்து 11ஆம் சூத்திரத்துல நமக்கு ஆன்ம லாபம் அதுல சொல்றாங்க இல்லைங்களா? ஆன்ம லாபம் எனப்படும் பயன் அதுல பாசநீக்கம் சொன்ன பிறகு சிவப்பேரு அதுல சொல்றாங்க 11ஆம் சூத்திரத்துல. இது ரெண்டும் சிவாய நமையென்று நீரணிந்தேன் என்று அப்படி துயர் கெடுகன பூசு வெண்பொடி, அந்த கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வியர அமகில் தங்காவினையும் சாரம் சிவகதி சிங்காரமான சேவடி சேர்மின்களே என்று சொன்னது போல இந்த ஒரு திருநீற்றிலே அடங்கி இருக்கின்றது நம்முடைய தத்துவம், நம்முடைய சமயம், நம்முடைய நெறி, நம்முடைய வாழ்வு, நம்முடைய பயன், ஆன்ம லாபம். அதாவது நம்ம உலகத்திற்கு எதற்காக பிறப்பெடுத்து வந்தோமோ அதை பெறணும் இல்லைங்களா? இப்போ எல்லா செயலுமே ஒரு பலனை கருதி தான் நம்ம செய்யறோம்.
ஒரு பலன் இல்லைன்னா எந்த செயலையுமே நம்ம செய்ய மாட்டோம். உலகத்துல நாம வைத்து பார்க்கலாம், எல்லாத்தையுமே வைத்து பார்க்கலாம். இந்த செயல் எதுக்காக செய்யறோம் அப்படின்னா ஒரு பயனை நோக்கி தான், ஒரு இன்பத்தை நோக்கி தான் எல்லா செயலுமே நாம செய்கின்றோம். அதாவது இதை அப்படியே எப்படி மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியை என மருவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். இந்த பயனை கருதி செய்யக்கூடிய இந்த செயலானது உலக பயனை கருதி ஆரம்பத்துல செய்து கொண்டிருக்கிற நிலையில அது அப்படியே சிவத்தை பற்றிய பிறகு சிவத்தை நோக்கி செய்யக்கூடிய அந்த ஆன்ம லாபத்தை ஈட்டக்கூடிய நிலையில அது மாறும். நிலையாத பொருள்களை பற்றி கொண்டிருக்கிற நிலையில அதை விட்டு அதன் பிறகு நிலையான பெருமானை பற்றி அந்த பாச நீக்கத்தையும் சிவப்பேரையும் நாம அடைவதுதான் சொல்றாரு. அப்படி நாம அடையணும் முயற்சி செய்தா சுவாமி நமக்கு இறங்கி பல படிகள், நாம ஒரு படி ஏறினா அவர் பல படிகள் நமக்கு இறங்கி அருள் செய்றார். அததான் பெருமான் ஒரு சங்கற்பமாகவே எடுத்துக்கொண்டு இங்க செய்றாராம். துயர் கெடுகென பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் உள நகர் அவர் மேயதே என்று இதுல சொல்றாரு இந்த பாடல்ல. அடுத்த பாடல், வாழி சேர் அடங்கார் மதி தொலைய நூறிய வம்பின் தேய் தோழி பாகம் அமர்ந்தவர் உயர்ந்த தொல் கடல் நஞ்சுடன் கால மல்கிய கண்டத்தர் கதிர் விரி சுடர் முடியினர் மீளி ஏறுகந்து ஏறினார் மேயது விளநகரதே என்று சொல்றார். இந்த விளநகர்ல இருக்கக்கூடிய பெருமான அவருடைய அந்த சிவன் உருவத்தை தான் மறுபடியும் நமக்கு காட்டுறாரு. கண்ணுக்கு முன்னாடி கொண்டு அதை ஒரு வர்ணனையாக நமக்கு சொல்றாரு. வாழிதேர் அடங்கார் மதி தொலை நூறிய, வாளினா அம்பு, அம்பராத்தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்புகள்லாம் போட்டு வைக்கக்கூடிய அந்த ஒரு பையன் இல்லைங்களா, அந்த அம்புகளால அந்த அடங்கார் மதி முப்புறம் இல்லைங்களா, முப்புறம் அந்த அசுரர்களை தொலைய நூறிய அவர்களை அழித்த, முப்புறங்களை அழித்த முப்பராதி அசுரர்களை அழித்தவர் பெருமான் என்று அவருடைய பெருமையை சொல்லி, அப்படி அழித்தவர் வம்பின் வேய் தோழி பாகம் அமர்ந்தவர். வம்பின் வேய்னா புதிய மூங்கில், இளமையான மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையம்மை. அந்த மூங்கில் என்பது அதனுடைய அழகுக்கும் அந்த வளப்பத்திற்கும் ஒத்து சொன்னாங்க. மூங்கில்னா முழுமையாக மூங்கில சொல்லல, 2 மூங்கில்ல இருக்கக்கூடிய கரும்பு போன்ற கணு இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 கணுவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாகத்தை அதை வர்ணித்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட தோளை உடைய அம்மையை பாகத்துல வைத்து விரும்பி ஏற்றுக்கொண்டவர். அப்புறம் உயர்ந்த தொல் கடல் நஞ்சுடன் காலம் மல்கிய கண்டத்தர். இந்த பழமையான கடல், அதுதான் அந்த பார்க்கடல், அத கடைஞ்சாங்க இல்லையா அமுதம் பெறுவதற்காக. அப்ப நஞ்சு, அந்த நஞ்சை பெருமான் உண்டதுனால அவருடைய கண்டம் கருமையானது. காலம்னா கருமை. தொல் கடல் நஞ்சுடன் கால மல்கிய கண்டத்தர், நீலகண்டராக பெருமான் என்றார். அதை சொல்றாரு. கதிர் விரி சுடர் முடியினர், பெருமானோட முடி எப்படி இருக்கு, எரிசடை மிளிர்கின்ற எம்மிரை அப்படின்னு சொல்லுவார். அந்த நெருப்பு எரிவது போல அப்படியே பொன்வண்ணமா இருந்தது அந்த சுடர் முடி. அதை சொல்றார். கதிர் விரி சுடர் முடியினர் மீளி ஏறுகந்து ஏறினார். அந்த ஏறு எனப்படுகின்ற வலிமையான அந்த இடவத்தை உகந்து ஏறுபவர் என்று பெருமானை சொல்றார். மீளினா வலிமை அப்படின்ற பொருள்ல நமக்கு. இப்படி இந்த விளநகர்ல இருக்கக்கூடிய பெருமான் மிகுந்த பெருமை மிக்கவர், மிகுந்த ஆற்றல் மிக்கவர். அம்மையை ஒரு பாகத்துல அமர்த்தி கொண்டவர். அந்த கடல் நஞ்சை உண்டதுனால, அந்த பார்க்கடல் நஞ்சை உண்டதுனால காலம் மல்கிய கண்டத்தராக இருக்கின்றார். அவருடைய தடைமுடியானது எரிகின்ற நெருப்பு போன்ற நிறத்தை உடையது, சுடர்முடி என்று சொல்றார். இந்த பெருமானுடைய வர்ணனை எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு உருவத்தை சொல்லுவது மட்டுமல்ல, அதுல நிறைய தத்துவம் அடங்கி இருக்கு நமக்கு. இப்ப அடங்கார் மதில் 3ஐயும் திருபுறம் எரித்தது நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலத்தை அழிப்பதாக அதுக்கு சொன்னதுதான்.
அதாவது முப்புறமாவது மும்மல காரியம் என்று திருமந்திரத்தில் நமக்கு சொல்லுவார் இல்லைங்களா? அதுபோல இந்த கடல் நஞ்சை உண்டதும் பெருமான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நஞ்சாகிய அந்த குற்றத்தை எல்லாம் பெருமான் ஏற்றுக்கொள்கின்றார். குற்றமே குணமாக கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? திருமுறையில நான் குற்றமே உருவாக குணமாக இருக்கின்றேன், என்னுடைய குணம் குற்றம் என்று நீ பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிற விதமாக அமைந்திருக்கின்றது. அதுபோல நம்முடைய குற்றங்களை எல்லாம் பெருமான் ஏற்றுக்கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துகின்றான். எப்படி அவர்களுக்கு அந்த நஞ்சை ஏற்றுக்கொண்டு அமுது கொடுத்தாரோ அதுபோல என்று இதெல்லாம் நம்ம அப்படி புரிந்து கொள்ளணும். பெருமானுடைய சடை என்பது ஞானத்தின் அடையாளம். அந்த ஞானம் என்பது மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அவன் ஒருவன் தான் முற்றறி உடையவன், மற்ற யாருக்கும் அந்த நிலை இல்லை. எல்லாருமே அவன் ஒருவன் தான் சுதந்திரன், மற்ற எல்லாருமே நாமெல்லாம் பரதந்திரம். அவனை சார்ந்துதான் நாம அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று இந்த பெருமானுடைய கீர்த்தியையும் சிறப்பையும் இந்த 3வது பாடல்ல நமக்கு சொல்றார். அடுத்தது 4வது பாடல். கால் விளங்கேரி கழலினார் கையிலங்கிய வேலினார் நூல் விளங்கிய மார்பினார் நோயிலார் பிறப்பும் இலார் மால் விளங்கொளி மல்கிய அசிலாமணி மிடறினார் மேல் விளங்குவன் பிறையினார் மேயது விளநகரதே. இந்த பாடல்ல பெருமான் நம்ம எல்லாம் இந்த பிறப்பு இறப்பை நீக்கி நம்ம எல்லாம் வீடு பேற்றிற்கு தகுதிப்படுத்தி எப்பயோ ஒரு பிறப்பல, எந்த பிறப்பலையான்னு தெரியாது நமக்கு, எழுகடல் மணலை அளவீடின் அதிகம் என்று அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் 6 கோடி நாராயணர் அங்கனே என்று அவர்களுக்கே பல வகை பிறப்புனா நமக்கு எத்தனை பிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம எல்லாம் இந்த வாவென்று அழைக்கும் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அது போல நம்முடைய பெருமான் அந்த கடல் அணிந்திருக்கின்றார் இல்லையா? காலில் அது நம்ம சித்தாந்த சாத்திரம் சொல்லும். திருச்சிலம்பில் ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று முந்தி பெற அப்படின்னு. அந்த சிலம்பொலி இன்றும் ஒலித்து கொண்டேதான் இருக்கின்றது, நமக்குதான் அது கேட்கல. அப்படி அந்த சிலம்பொலி கேட்டது இல்லையா? சேரமான் பெருமானுக்கு அந்த சிலம்பொலி கேட்டது. அந்த சிலம்பொலி என்ன சொல்லுதான்? ஆன்மாக்களை எல்லாம் தன்பால் வருக என்று அழைக்கின்றதாம். அதுக்காக தான் அந்த சிலம்பு ஒலித்து கொண்டே இருக்கின்றது. நாம எப்ப அந்த பக்குவத்தை அடைகிறோமோ அப்ப அந்த சிலம்பொலி நமக்கு கேட்கும். அதுவரையில் நமக்கு அந்த சிலம்பொலி கேட்காது, மற்ற ஓசைகள் தான் நமக்கு கேட்கும். அத நாம இந்த இடத்துல இத நம்ம படிக்கும் போது அதை புரிஞ்சுக்கணும். கால் விளங்கெரி கடலினார், காலில் விளங்கும் கடலை அணிந்தவர் பெருமான். கையிலங்கிய வேலினார், அந்த கையில் அவர் வைத்திருக்கக்கூடிய வேல் எனப்படுகின்ற மூவிலை சூலம். அந்த மூவிலை சூலமும் நம்முடைய மும்மலங்களை அறுப்பதற்காகத்தான், கொள்வதற்காக தான் பெருமான் வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆணவம் கண்மம் மாயை எனப்படுகின்ற மலம் நீக்கக்கூடிய அந்த ஆயுதம் அது அந்த சூலமாக பெருமான் வைத்திருக்கின்றார். நூல் விளங்கிய மார்பினார், அந்த பூநூல் எனப்படுகின்ற அந்த நூலை அணிந்திருக்கக்கூடிய மார்பை உடையவராக இருக்கின்றார். இந்த பூநூல் என்பது அது ஞானத்தை குறித்தது. நோயிலார் பிறப்பும் இலார். அப்போ பெருமானுக்கு நோயும் கிடையாது, பிறத்தலும் கிடையாது. இந்த இடத்துல இறப்பை சொல்லல. ஏன் அப்படின்னா பிறந்தாலே இறப்பு உண்டு என்பது அதுவா தானாகவே பெறப்பெறுகின்றது. இந்த பிறத்தலினாலே வரக்கூடியது நோய். நோய் என்பது நொய்ய வைப்பது, அதாவது அந்த வருத்துவது, ஆன்மாவை உயிரை வருத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருத்துவதுதான் நமக்கு துன்ப அனுபவமாக வருகின்றது. பிறத்தல் மூலமாக நாம துன்பத்தை தான் பெறுகின்றோம் இந்த பிறவியில நாம. அப்ப இந்த பிறத்தலும் அதன் காரணமாக வரக்கூடிய துன்பமும் இல்லாதவர் நம்முடைய பெருமான். அவர்தான் நமக்கு பிறத்தலை இறத்தலை இல்லாமல் செய்யக்கூடிய பெருமான்.
யார் ஒருவருக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ அவர்தான் பிறப்பு இறப்பு மற்றவர்களுக்கு இல்லாமல் செய்யக்கூடியவர். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி இல்லைங்களா? ஆதியும் அந்தமும் இல்லாத அனாதியாகிய பெருமான் தான் நம்முடைய ஆதியையும் அந்தத்தையும் அறுக்கக்கூடியவன். அப்படி அத இந்த குறிப்புல நமக்கு சொல்றாரு. மால் விளங்கொளி மல்கிய மாசிலாமணி மிடறினார். மால் என்பது கருமை என்று எடுத்துக்கொண்டோம்னா, இந்த கருமை போன்ற தன்னுடைய அந்த நீலகண்டம் இல்லைங்களா, மாசிலா மணியாது, குற்றமில்லாத மணி. அந்த நஞ்சு என்பது அந்த பார்க்கடலிலிருந்து எழுந்த போது குற்றமுள்ளதாக இருந்தது. அது கொல்லும் தன்மை உடையதாக இருந்தது. தேவாதி தேவர்களையும் மற்றவர்களையும் துரத்தி அந்த பார்க்கடலிலே அனவரதமும் பயில் கொள்கின்ற அந்த திருமால் வெண்மையானவர், அவரே அந்த நஞ்சு காற்றுப்பட்டு கருமையாகி விட்டார். அப்படி துன்பத்தை செய்த அந்த நஞ்சு பெருமானுடைய அந்த விடரிலே வந்து அமர்ந்த போது மாசு இல்லாத குற்றம் இல்லாத ஒளி வீசக்கூடிய அந்த கருநீல மணி போல, அத இன்னொரு பாடல் அதையே நமக்கு சொல்றாங்க, அந்த ரத்னம் போல அந்த மணி வந்து அந்த நஞ்சு விளங்குதான் பெருமான் மிடற்றிலே. அது சொல்றாரு. கருமையான அந்த நஞ்சு பெருமானிடம் வந்தபோது குற்றமுடையது, அதனுடைய குற்றமெல்லாம் நீங்கி ஒளி வீசக்கூடிய நீலமணி போல அவருடைய மிடரிலே தங்கியது என்று நாம இதுல பொருள் எடுத்துக்கலாம். இரண்டாவது, பெருமான் தன்னுடைய பாகத்திலே திருமாலை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, ஒரு பாகம் மால் என்று. அந்த நிலையிலே சங்கர நாராயணராகவும் இந்த இடத்துல மால் விளங்கொளி மல்கிய என்பதற்கு நாம பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இடமால் தழுவிய பாகம் இல்லைங்களா, அதுதான் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு என்று அம்மையையும் புருஷ சக்தி என்று மாலையும் சொல்லக்கூடிய வழக்கம். புருஷ சக்தி என்று திருமால பெருமானுக்கு ஒரு சக்தியாக சொல்லக்கூடிய நிலையில அந்த பொருளையும் நமக்கு கொடுக்கின்றது. அப்படி விளங்குகின்ற மேல் விளங்குகின்ற வெண் பிறையினார், தன்னுடைய சடை மேலே அந்த வெண்மையான பிறையினை அணிந்திருக்கக்கூடிய பெருமான், அவர் விளங்கக்கூடியது இந்த விளநகரது என்று சொல்லி இந்த 4வது பாடல நமக்கு சொல்றாரு. அடுத்தது 5வது பாடல். பண்ணினார் மறை பாடினார் பாயசி பழம் காவிரி துண்ணு துறை முன்னினார் தூணெறி பெறுவாரென தென்னி திங்களை பொங்கரா கங்கையோடுடன் சேர்த்தினார் மின்னு பொன் புரி நூலினார் மேயது விளநகரதே. இந்த தூணெறி பெறுவாரென என்ற அந்த வரி நமக்கு இந்த 5வது பாடல் என்ன நமக்கு அம்மா கொடுத்திருக்காங்க. தூணெறி பெறுவார்கள். தூணெறி அப்படின்னா குற்றமில்லாத நெறி. அதாவது ஒரு நெறியில சென்றால் அதனுடைய இலக்கை நாம் அடைய வேண்டும். எந்த நெறி நமக்கு மீண்டும் பிறந்து வாராத நிலையை அருளுகின்றதோ, அடைய உதவுகின்றதோ அந்த நெறியே தூநெறி. தூயவனாகிய பெருமானை வணங்கக்கூடிய நெறியே தூநெறி. தூயவன்னா தூயோர்கள்ல எல்லா தூயோர்களையும் நம்ம சொல்லுவோம். அதாவது சான்றோர்களை சொல்லுவோம், மெய்ஞானிகளை சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட எல்லா தூயோரிலும் தூயோனாக இருக்கக்கூடிய பெருமான், மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலோய் போற்றி என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த தூயவனாகிய பெருமானை வணங்கக்கூடிய நெறி அதுதான் தூநெறி, அதுதான் சைவ நெறி. அதுதான் நமக்கு அந்த ஆதியையும் அந்தத்தையும் நீக்கக்கூடிய நெறி. அதை நாமெல்லாம் பெறுவார்கள். யார் பெறுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விளநகருக்கு சென்றவர்கள் சொல்றாரு. பண்ணினார் மறை பாடினார். இந்த பெருமான் அவரே மறையை பண்ணினார், அவரே அந்த மறையை பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மறை என்பது வேதத்தை குறித்தது. இந்த வேதங்கள்லாம் எழுதா கிளவி என்று பெயர் பெறும் இல்லைங்களா. அது பரம்பரையாக ஓதப்பட்டு செவி வழியாகத்தான் கர்ண பரம்பரையாக ஓதப்பட்டு வருகின்றது. அதை யாரும் எழுதியெல்லாம் வைக்கல, அது பெருமான் அருளினார் அப்படின்னு சொல்றோம். அந்த வேதங்களையே பெருமான் பாடிக்கொண்டிருக்கின்றார் பண்ணோடு அப்படின்னு சொல்றாங்க.
வேதத்தின் பொருளாகவும் பெருமான் இருக்கின்றார் என்று சொல்றாங்க இல்லையா. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று. அப்படி அந்த வேதங்களை அருளக்கூடிய பெருமான், வேதங்களை பாடக்கூடிய பெருமான், அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காவிரி கரையில இல்லையா, இந்த தன்னை அடைந்து தன்னை வணங்கிய அன்பர்கள் எல்லாம் தூணெறி பெரும் பொருட்டு அவர்களுக்கு தூணெறி அருளுவதற்காக எழுந்தருளி கொண்டிருக்கின்றார். என்ன கருணை பாருங்க. நம்ம நம்ம எப்பயாவதுதான் இறைவனை நினைக்கிறோம், ஆனா அவர் எப்போதும் நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றார். எப்போதும் நம்ம நினைத்து கொண்டு, இப்பயாவது இந்த குழந்தை நம்ம வணங்காதா, நம்ம சேராதா, நம்ம கேட்காதா, இந்த பிறப்பு எனக்கு வேண்டாம் பெருமானே, எனக்கு நீங்கள் தான் வேண்டும், எனக்கு நிலையான இன்பம் தான் வேண்டும், இந்த போகக்கூடிய இன்பத்தை நான் விரும்பவில்லை அப்படின்னு இந்த குழந்தை எப்பயாவது தன்னை நோக்கி வருதா, தன்னை வணங்க வருதா என்று காத்து கொண்டிருக்கின்றானா அந்த தூணெறியை அருள்வதற்கு. பாருங்க, அந்த துண்ணு தன்துறை, இந்த தூய்மையாகிய அந்த நீரை புரிந்த பாயசீர் பழங்காவிரி துண்ணு தன்துறை, பழங்காவிரி என்று சொல்லுவாங்க. அந்த காவிரி கரையில இருக்கக்கூடிய தலம் இது. அதனால காவிரி சிறப்போடு சொல்லி இந்த விளநகர் துறையை அணுகியவர், முன்னினார்னா அணுகியவர். இந்த அதான் நம்ம திருவிடை மருதூரை சொல்லும் போது, அதனுடைய சிறப்பை சொல்லும் போது, ஒருத்தர் திருவிடை மருதூருக்கு போறேன்னு சொன்னா போதுமா, அவரை பிடித்திருக்கிற வினையெல்லாம் அவரை விட்டு நீங்கிருமா. அவர் திருவிடை மருதூருக்கு போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தாலும் அந்த போன வினை போனதாதான். அதற்கு அஞ்சி, அந்த பெருமானுடைய அருளுக்கு அஞ்சி அந்த வினைகள் எல்லாம் நீங்குமா. அது போல இந்த திருவிளநகர் என்ற இந்த காவிரி ஓடக்கூடிய அந்த குளிர்ச்சியான கரையை, அந்த தலத்தை அணுகினவருக்கு தூணெறி பெறுவார்களாம். தூணெறி அருள்வதற்காக பெருமான் அங்க எழுந்தருளி இருக்கின்றார். அன்பர்கள்லாம் வணங்கி தூணெறி பெறுவதற்காக அங்கு எழுந்தருளி இருக்கின்றார். தென்னி திங்களை பொங்கரா கங்கையோடு உடன் சேர்த்தினார். அந்த பெருமானுடைய வடிவத்தை நமக்கு சொல்றாரு. இந்த திருவிளநகர்ல நீங்கள்லாம் அணுகி தூணெறி உங்களுக்கு வழங்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னா, தன்னுடைய சடை மேலே திங்கள், அந்த சினமிக்க பாம்பு, பொங்கரா கங்கை. பொங்கரா என்பது பொங்கு, அந்த பொங்குகின்ற சினத்தினாலே கண்கள் சிவப்பாக ஆகிய அந்த அறவை குறித்தது, பாம்பை குறித்தது. பாம்புக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா அதனுடைய கண்கள் சிவப்பாக தான், செந்நிறமாகத்தான் இருக்கும். அது எதனாலன்னா அந்த சினத்தின் காரணமாக அது அவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பொங்கிய அறவையும் அந்த கங்கையையும் திங்களையும் தன்னுடைய தடை மேல் வைத்திருக்கக்கூடிய பெருமான். நம்ம உற்று கவனித்தோம்னா இது எல்லாமே ஒன்றுக்கொன்று பகையுடையது. இந்த திங்களும் பாம்பும் ஒன்றுக்கொன்று பகையுடையது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ இது ரெண்டும் எப்படி பெருமான் தென்னியில ஒற்றுமையாக இருக்கின்றது என்றால், எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்று சிவத்தை அடைந்தவர்கள். அதான் நமக்கு சித்தியார் சொன்னோம், சிவனுக்கு அன்பில்லார் தனக்கும் அன்பில்லார் யாருக்கும் அன்பில்லார் அப்படிம்பாங்க. அப்போ அன்பே சிவம், அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் என்று சொல்வது போல, எல்லா ஆன்மாக்களிடம் உரைகின்ற சிவத்தை கண்ட அந்த ஆன்மா எல்லா ஆன்மாக்களோடும் அன்பு மையமாகத்தான் இருக்கும். அதான் பரத்தை தரிசித்திருப்போர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் என்று நம்ம சித்தியார் சொல்லுவோம். அப்ப எல்லாமே சிவமாக இருக்கக்கூடிய நிலையிலே, எல்லாவற்றிலுமே சிவத்தை பார்க்கக்கூடிய நிலையிலே தன்னுடைய அந்த தன்மை என்பது அழிந்து போக, அதுதான் ஆணவம் வழிமடங்கி அது இருக்கின்றதா இல்லையா என்று தெரியாத அளவு அதனுடைய சக்தி குன்றிய நிலை. நம்ம உண்மை விளக்கத்துல சொல்லும் போது முத்தி நிலையில அந்த இன்பத்தை விளைவித்தல் மலம் என்று சொல்லுவார். அந்த சிவானந்த இன்பத்தை விளைவிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த மலம் என்று சொல்லுவார். அது எந்த நோக்கத்துல என்று கேட்டால், இந்த இன்பத்திற்கு தடை செய்யக்கூடிய எந்த சக்தியும் இல்லாத அது வலிமடங்கி அமைதியாக இருத்தலை அந்த மலம் இன்பத்திற்கு துணை செய்வதாக நமக்கு அந்த ஆசிரியர் சொல்லியிருப்பார். அதுபோல இவை இரண்டும் சிவமாகிய நிலையிலே அந்த தன்னுடைய பகையை மறந்து பெருமானோடு அந்த சடையிலே ஒத்து இருக்கக்கூடிய நிலை, அதை சொல்றாரு. அதை சொல்லி மின்னு பொன்புரி நூலினார். மின்னுகின்ற அந்த
பொன் போலும் முப்புரி நூலை அணிந்திருக்கக்கூடிய பெருமான். அவர் இருக்கக்கூடிய இந்த விளநகர், அந்த விளநகரிலே அவர் எதற்காக இருக்கின்றார் என்றால், தன்னை வந்து அடைந்து வணங்குகின்ற ஆன்மாக்களுக்கு தூணெறி அளிப்பதற்காக, தூணெறி அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கரையேற்றும் வண்ணமாக, அவர்களுக்கு ஆன்ம லாபத்தை கொடுக்கும் வண்ணமாக அருள் செய்வதற்காகவே அமர்ந்திருக்கின்றான். அதான் சொல்வாரு, எண்ணிலாரும் எனக்கினியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுள்ளே உயிர்ப்பாய் நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்று சொல்றோம். இந்த ஆன்மா உடல் எடுத்து வந்திருக்கின்ற நான், என் மேல்தான் மிகுந்த, எல்லாருக்குமே அவங்கவுங்க மேலதான் ரொம்ப அன்பு இருக்கும் இல்லைங்களா? இனியார், என்னிலும் இனியார் இல்லை, நாம தான் நம்மள ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்போம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஏற்ற, நமக்கு பிடித்தமான உடை, நமக்கு பிடித்தமான உணவு, நமக்கு பிடித்தமான செயல்கள், நமக்கு பிடித்தமானவரோடு தான் உறவு, இப்படிதான் எல்லாமே நம்ம பழக்கம் வைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்துல. அப்போ நாம நமக்கு பிடித்தத நமக்கு ரொம்ப நேசித்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நாம நம்மை நேசிப்பதை விட நம்மை ஒருவர் கூடுதலாக நேசித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்னம்பர் ஈசர் தான். நமக்கு என்ன வேண்டும், இந்த நேரத்துல இந்த ஆன்மாவுக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் செய்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா நாமா செய்கின்றோம், நாமா பேசுறோம், இப்ப நாமா கேட்கிறோம்னு நாம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அப்படி இல்ல, நம்முள் இருந்து பெருமான் பேச நாம் பேசுகின்றோம், நம்முள் இருந்து அவன் கேட்க நாம் கேட்கின்றோம். அதுதான் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்ற அப்பொருளும் தானே என்று அவனன்றி எந்த செயலுமே இல்லை என்று இந்த இடத்துல அப்படி இந்த பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் பற்றி நமக்கு சொன்னார். இத உணர்ந்தாதான் நாம இந்த தேவாரத்தை நாம அந்த உணர்தலோடு படிக்கணும். அப்படிதான், அப்பதான் அதனுடைய பொருள் புரிந்து ஒன்றி படிக்கும் போதுதான் இந்த ஞான சம்பந்தர் சொல்லிய அந்த பலனை நாம பெறுவோம். திருக்கடைக்காப்புல இந்த பதிகம் எல்லாம் பாடுனா இந்த பலன்னு சாமி ஏன் சொல்லியிருக்காருன்னா, இவ்வாறு நாம இந்த பொருளை உணர்ந்து பாடுனா அந்த பலன் நமக்கு அப்படியே கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த பாடல், தேவரும் அமரர்களும் திசை கண்மேலுள்ள தெய்வமும் யாவரும் அறியாததோ அமைதியால் தழல் உருவினர் மூவரும் அவர் என்னவும் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருளாயினார் மேயது விள நகரதே. தேவரும் அமரரும் திசை காவல் தெய்வங்கள் முதலான யாவராலும் அறிதற்கரிய இயல்பினான் பெருமான். யாவராலும் அறிய முடியல இல்லைங்களா? தேவர் ஒண்ணு சொல்லி அமரர்னு ஒண்ணு சொல்லி ரெண்டு சொல்லியிருக்காங்களே. இப்ப இமையோர்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப தேவர் என்பவர்கள் யார் அப்படின்னா, புண்ணியம் அதிகமாக செய்து அந்த தேவலோக சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் இல்லைங்களா? அவர்கள் அமரர்னா மரணம் இல்லாதவர்கள். இப்ப இந்த தேவர்கள்ல சிலர் தான் தெய்வங்களாக இருக்கிறாங்க இல்லையா? அத அவங்களதான் தேவர்கள்னு சொன்னாங்க. அமரர் லோகத்துல இருப்பவங்கள்ல சில பேர் தான் தெய்வங்களாக இருக்காங்க. அதாவது நமக்கு இந்திரன், அந்த முதலாகிய அக்னி முதலிய அந்த தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? திசை தெய்வங்கள், அவங்கெல்லாம் சொல்றாங்க. நமக்கு பிரமன், திருமால் அவங்கெல்லாம் தெய்வங்கள் இல்லையா? படைத்தல் தெய்வம், காத்தல் தெய்வமா இருக்காங்க. அப்படி அவர்கள் தேவர்னா தெய்வமாவர், அமரர்னா மரணம் இல்லாதவர். ஆமா, அந்த அவர்களும் அறியாத பெருமானா இருக்கின்றார். எப்படி இருந்தாரு? திருமாலும் பிரமனும் தம்முனை எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார், எங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் என்று சொல்வார். புரந்தரன் மால் அயல் பூசலிட்டு இன்னம் புகழறிதா என்று அவர்களுடைய தான் என்கின்ற அந்த ஆணவ நிலையிலே தேடுபவர்களுக்கு அகப்படாத பெருமானாக தழல் உருவாக இருந்தார். இப்படி பெருமானை தேடி தேடி நிறைய பேர் காண முடியாது இருந்தார்கள் அப்படின்னு நம்ம அப்பர் சுவாமி தேவாரத்துல சொல்றாரு இல்லைங்களா? இப்படி இருக்கக்கூடிய தேவர்கள் பலர், அநேகர், ஒருவர் அல்ல இருவர் அல்ல, 100 கோடி பிரமர்கள், 6 கோடி நாராயணர் இல்லைங்களா? 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன் என்று இப்படி பலர் அந்த புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் இந்த பதவியை அடைந்து பலர் அந்த
அனுபவத்தை, அந்த சுகானுபவத்தை அனுபவித்து அதன் பிறகு அந்த அனுபவம் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் பிறவிக்கு தான் வருவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் தேவர் என்று நாம வணங்கக்கூடாது அப்படின்னு அதுல சொல்றார். மூவரும் அவர் என்னவும், இந்த அவர்கள் அறியாத நிலையிலே பெருமான் விண்ணும் மண்ணும் கடந்த நிலையிலே அண்ணாமலையாக தழல் பிழம்பாக தோன்றுகின்றார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நிலையில பெருமான சொல்றாரு, மூவரும் திருமால் பிரமன் உருத்திரன் ஆகிய மூவரும் இவரே அப்படின்னு சொல்ற விதமாக அவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடியவர் பெருமான். அரிய பொருளே அரிய பொருளாக இருக்கின்றார். மேவ அரும் பொருளாயினார், அரிய பொருளாக இருக்கின்றார் பெருமான். அத்தகைய பெருமான் மேவியது இந்த விளநகரே என்று சொல்கின்றார். இது நமக்கு சொல்வாங்க இல்லையா, தேவர் என்ற இருமாந்து என்ன பாவம் பிரிதவரே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வார். மூவரோடு வைத்து சிவபெருமானை வணங்க கூடாது. மூவர், அவர்கள் மூவருக்கும் மேலான பெருமான். அதுதான் செத்து செத்து பிறப்பதே பிறப்பதே தேவென்று பத்திசை மணப்பாறைகளுக்கு ஏறுமோ அப்படின்னு சொல்லுவாரு. ஏனை யாவரும் எய்திடல் உற்றுமற்று இன்னதென்று அறியாத தேனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தேவர்களோடு சேர்த்து பெருமானை வைத்து வணங்கக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் மேலானவர் நம்முடைய பெருமான். அப்படி வைத்து வணங்குவது பாவம் என்று நமக்கு சொல்லப்பெறுகின்றது. சிவபரத்துவம் என்பது இதுதான் இல்லைங்களா? எல்லா கடவுளர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் முதல்வராகவும் தலைவராகவும் இருப்பவர் பெருமான் தான். அதுதான் நமக்கு சிவஞான போதம் முதல் சூத்திரத்திலே அதான் சொல்றாரு, மகா சங்கார காரணன். மற்ற இந்த சுட்டு உணர்வாகிய பிரபஞ்சமாகிய இந்த சீவ வர்க்கத்தை நீக்கி சீவ வர்க்கம் அல்லாத ஒரே முதல்வன் யார் என்றால் இந்த ஐந்தொழிலையும் செய்யக்கூடிய மகா சங்காரக்காரனாகி அவனே முதல் என்று சொன்னது. அதுதான் சிவ பரத்துவமாகிய சிவபெருமானுடைய மேன்மை, அவருடைய அருமை பெருமை. அதை சொல்லி இதுல நமக்கு இந்த பாடல்ல விளக்குறாரு. அடுத்த பாடல், தொற்றரு மறை பாடினார் சுடர்விடும் செஞ்சடை முடியினார் கற்றருவடம் கையினார் காவிரி துறை காட்டினார் மற்றரு திரள் தோழினார் மாசில் வெண்பொடி பூசினார் விற்றரு மணி மிடறினார் மேயது விளநகரதே. பன்னொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக என்று பெருமான சொல்லுவாங்க. கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானுக்கு அந்த பாடல் என்பது ரொம்ப மிக பிடித்தமான ஒன்று. ஏன்னா பெருமானே பண்ணோடு பாடிக்கொண்டிருக்கின்றார் என்று நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மறைகள் எல்லாம். அதுபோல இந்த பாடலையும் சொல்றாரு, தொற்றரு மறை, அதாவது சொல் பெரும் மறை, எழுதா கிளவி இல்லைங்களா. அதனால அதை காணக்கூடிய எழுத்துல இல்லாது செவி வழியே கேட்டு சொல்லக்கூடிய வேதங்கள், உணரக்கூடிய அந்த வேதங்கள், உயர்வுடைய வேதம் என்று அந்த வேதங்களை பெருமான் பாடியவர், பெருமான் அருளியவர் இல்லைங்களா. எழுதி உணர்த்தாது சொல்லப்பட்டே வரும் வேதங்களை அருளியவர் பெருமான். சுடர்விடும் சடை முடியினார், அவருடைய செஞ்சடை என்பது ஒளி வீசக்கூடிய சடையாக இருக்கின்றது. அதான் செஞ்சடை என்பது ஞானத்தை குறித்தது. அந்த ஞானம் என்பது மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது அவனுடைய அறிவு என்பது முற்றறிவு அப்படின்னு சொல்லுவோம். எந்த கருவியாலும் இப்படிப்பட்ட அறிவு என்று அளந்து சொல்ல முடியாத நிலையில மிகு ஒளி பொருந்திய நிலையில இருக்கின்றது அந்த சடை என்று அதை சொல்றாரு. கற்றரு வடங் கையினார், அதாவது கையில அந்த கல் தரு வடம் எனப்படுகின்ற அக்கமாலை சபமாலையை பெருமான் வைத்திருக்கின்றார். சபமணி மாலையை கையில் கொண்டவர் இல்லைங்களா. காவிரி துறை காட்டினார், அவர்தான் குருவாக இருந்து இந்த காவிரி துறையை காட்டி நாமெல்லாம் உய்வதற்கு நமக்கு ஆற்றுப்படுத்திய பெருமான். இந்த விளநகர், காவிரி துறையில அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விளநகர்
இந்த விளநகர்ல இருக்கக்கூடிய பெருமானை நாம வணங்கினோம்னா அவர் நமக்கு அந்த தூ நெறியை காட்டுவார் இல்லையா என்றது அதை காட்டினார் என்று அதுல சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு திரள் தோழினார் மற்பூர், அந்த திரண்ட தோள்களை உடையவர் பெருமான். மற்பூர் செய்வதற்கு ஏற்ற திரள் தோள்கள், அதுபோல திரண்ட வறுமையான வலிமையான தோள்களை உடையவர் நம்முடைய பெருமான் என்று சொல்லி, அதாவது ஆண் மக்களுக்கெல்லாம் பெருமையை சொல்லும் போது தோல் வலிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல நம்ம பெருமானுக்கு சிறப்பான மலைகளை போன்ற அந்த திரண்ட தோள்களை உடையவர். மாசில் வெண்பொடி பூசினார், அந்த குற்றமற்ற வெண்மையான திருநீர். அது நம்ம கைலை மலை சொல்லும் போது புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது அம்மலை என்று சேக்கிழார் பெருமான் சொல்வார். புண்ணியம் அந்த அடியார்கள் பூசக்கூடிய வெண்மையான திருநீர் போன்று இருந்து திரண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது மாசில்லாத மணி, மாசில்லாத அந்த திருநீரு, நம்முடைய மாசுகளை எல்லாம் நீக்கக்கூடிய திருநீரு, நம்முடைய மலங்களை எல்லாம் நீக்கக்கூடிய திருநீரு. அந்த திருநீற்றை பெருமான் அணிந்திருக்கின்றார் பூசியவர். இது பெருமான் எதற்கு திருநீர் பூசணும்? அவருக்கு என்ன மலம் இருக்கு? நாம தான் 3 மலத்தையும் நீக்குவதற்காக பூசுறோம். அவருக்கு எதுக்காக அவர் எதுக்காக பூசணும்னா, இந்த ஆன்மாக்கள் எல்லாம் தன்னை வந்து அடைந்து இன்பம் பெற வேண்டும்ன்ற அந்த சங்கல்பத்துக்காக பெருமான் அவ்வாறு பூசியதாக நமக்கு பூசி காட்டுகின்றார். ஏன்னா நம்ம காட்டத்தான் காண்போம் இல்லையா? அப்ப பெருமானே திருநீர் அணிந்திருக்கும் போது நாம அவன் திருநீர் என்று சொல்லித்தான் நம்ம அணிகிறோம். பெருமான் அணிந்திருக்கக்கூடிய திருநீரு, பெருமான் வைத்திருக்கக்கூடிய சடைமுடி, பெருமான் அணிந்திருக்கக்கூடிய உரித்திராக மக்கமணி என்று நாம் அதை பெருமானை நினைத்துதான் நாம் இதையெல்லாம் அணிகின்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் நமக்காக அவன் அணிந்திருக்கின்றான். இந்த வேடத்தை அவன் தூண்டிருப்பது நமக்காக. அந்த வேடத்தை கைதொழ நமக்கு வீடு வேறு அருள்வான். அதுதான் வேடம் கைதொழ வீடு எளிதாமே என்று நம்முடைய திருமுறை சொல்கின்றது. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை திருந்து தேவன்குடி என்ற பதிகத்துல வேடங்களே, பெருமானுடைய வேடத்தைய நாம கைதொழுதோம்னா போதும். அப்போ இந்த சைவர்களுக்கு அடையாளமாகிய திருநீரு, உருத்திராக்கம், சடைமுடி இவைதான் பெருமானுடைய வேடம். இந்த வேடத்தை காணும் போது இது பெருமானே என்று நாம வணங்கினோம்னா பெருமானை வணங்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். அந்த வேடத்துல இருக்கிறவங்கள யார பார்த்தாலும் அதான் நமக்கு 12வது சூத்திரம் சொல்லும். தம்மலர் நொன்றால் சேரலோட்டா அமலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்று. இந்த மலம் நீங்கிய அடியார்கள் அவர்களை கண்டபோது அவர்களோடு சேர்ந்து அவர்கள் சிவமே என்று வணங்கி அவர்களோடு சேர்ந்து நாம இருக்கணும். இந்த அடியார்களையும் ஆண்டவன் உரைகின்ற அந்த கோயில்களுக்கு சென்று அந்த சிவலிங்க திருமேனிய பெருமான் என்றே நினைந்து நாம வழிபட்டா நமக்கு அந்த வீடு வேறு கிடைக்கும் என்று சொல்லுது. அம்பலம் பழி அன்பரோடு மாதிரி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனவே தொழுமே என்று நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அப்படி இந்த பெருமான் வந்து அக்குமாலையை அணிந்து இருக்கக்கூடிய நிலையிலே தன்னுடைய நகராகிய இந்த காவிரி துறை திரு விளநகரை நமக்கு காட்டினார், வணங்கும்படி நமக்கு காட்டினார். அந்த துறையிலே அமர்ந்து அருள் காட்டினார் என்று நம்ம காவிரி துறை காட்டினார் என்று சொல்றாரு. மற்றொரு திரள் தோழினார் சொல்லியாச்சு. மாசில் வெண்பொடி பூசினார், விற்றரும் மணி மிடறினார். அதாவது ஒளி நிறைந்த அந்த மணி இல்லைங்களா, சொன்னா நீல ரத்னம் போன்ற அந்த நீலகண்டம், இந்த நீலகண்டத்தை சொல்றாரு. ஒளி வீசக்கூடிய அந்த நீல மாணிக்கம் போன்ற மிடச்சினை உடையவர் அவர் இருக்கக்கூடிய நகர் அந்த விளநகர் என்று சொல்கின்றார். 8வது பாடல். படரும் தடை முடியினார் பைங்கழல் அடி பரவுவார் அடர்தரும் பிணி கெடுகென அருளுவார் அறவரையினார் விடதரும் மணிமிடறினார் மின்னு பொன்புரி நூலினார் மிடரும் படை மழுவினார் மேயது விளநகரதே. இந்த நம்முடைய
விளநகர்ல இருக்கக்கூடிய பெருமானை நாம வணங்கினோம்னா நமக்கு என்ன பலன் இங்க சொல்றாரு. இந்த சடைமுடி, பெருமானுடைய சடைமுடி என்பது விரிந்திருக்கக்கூடிய சடை, படர்ந்திருக்கக்கூடிய சடை இல்லைங்களா? அப்படிப்பட்ட சடைமுடியை உடையவர். அவருடைய திருவடியை, அந்த கழல்கள் அணிந்த அந்த திருவடியை, திருப்பாதத்தை வணங்கியவர்களுக்கு, பரவியவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, அடர் தரும் பிணி கெடுகன அருளுவார். முதல்ல சொன்னது போல இது ஒரு சங்கற்பமா, கெடுக அப்படின்னு அவர் முன்னமே அந்த வரத்தை கொடுத்தது போல, விளநகர் சென்று யார் பெருமானுடைய திருவடியை வணங்குறோமோ அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பிணி, அந்த பிணியை பெருமான் நீக்குவார். அதை என்ன செய்யுது அந்த பிணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை பிணித்திருக்கக்கூடியது பிணி. இந்த நோய் என்பது ஒரு காலத்திலே நம்ம நொய்ய வைத்து நம்மை துன்புறுத்தி விட்டு ஒரு காலத்துல நீங்கிடும். ஆனா இந்த பிணி என்பது நம்முடைய உடலை விட்டு உயிர் போகின்ற வரையில நம்ம விட்டு போகாது, பிணித்திருக்கும். அதான் அடர் தரும் பிணி, நம்மை தாக்கக்கூடிய அந்த பிணி கெடுகென, அது கெட்டு போவதாக என்று பெருமான் அருளுவார். இது ஒரு சங்கற்பகமா வணங்குறவங்களுக்கு உடனே இது கெடுக அப்படின்னு பெருமான் தரக்கூடிய வரமாக இதை சொல்றாரு. இந்த பிணி என்பது நாம எல்லா துன்பத்திலும் மிக துன்பம் என்பது நம்ம பிணியதான் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று நம்முடைய திருவள்ளுவ நாயனாரும் அருளி செய்திருக்கின்றார். அதுபோல இங்க நமக்கு அந்த பிணியை எல்லாம் கெடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அறவரை இனார், அந்த பாம்பை தன்னுடைய இடுப்பிலே கச்சு போல அணிந்திருக்கக்கூடியவர். விடர் தரும் மணி மிடறினார். இந்த மலை அந்த ரத்தினம் எல்லாம் நமக்கு மலைகள்ல இருந்துதான் கிடைக்குது இல்லைங்களா? அப்படி அந்த மலையிலிருந்து கிடைத்த அந்த நீலமணி போன்ற மிடற்சை உடையவர் பெருமான் என்று சொல்றார். மிடரரும் படை மழுவினார், வலிய படைக்கலனாக அந்த மழுவை ஏந்தியவர். அப்படி மின்னு பொன் புரி நூலினார், அந்த நீல ரத்னம் போன்ற அந்த நீலமணி போன்ற கண்டத்தை உடையவர். பொன் புரிநூலை பூநூலை அணிந்தவர், சூலத்தை ஏந்தியவர், வலிய படைக்கலனாக மழுவை ஏந்தியவர். அவர் இருக்கக்கூடியது அந்த விளநகர். அந்த விளநகர் சென்று வணங்குவதற்கெல்லாம் அவர்களுடைய அடர்தரும் பிணி கெடுக என அருளக்கூடிய பெருமான் என்று அந்த பெருமானை வணங்கி நாமும் நம்முடைய பிணியெல்லாம் நீக்கிக் கொள்வோம். அடுத்த பாடல். கையிலங்கிய வேலினார் தோலினார் கரி காலினார் பையிலங்கர அல்குலால் பாகமாகிய பரமனார் மையிலங்கொழி மல்கிய மாசிலாமணி மிடறினார் மெய்யிலங்கு வெண் நீச்சினார் மேயது விளநகரே. இங்க அம்மையை சொல்லி பெருமாட்டியோடு ஒரு பாகமாக இருக்கக்கூடிய பெருமான் அவர் கையிலே சூலத்தை ஏந்தி கொண்டிருக்கின்றார். இடையிலே புலித்தோலை அணிந்து கொண்டிருக்கின்றார். இடையிலே புலித்தோலை அணிந்து கொண்டிருக்கின்றார். இந்த கரிய ஒளி நிறைந்த அந்த நீலமணி போன்ற மிடகு திருமேனியிலே வெண்ணீற்றை அணிந்தவர். முற்றழிப்பு காலத்துல தான் ஒருவரே அழியாது நிற்பவர் இல்லைங்களா? அதை சொல்றாரு. அந்த நிலையில இங்க சொல்லி கரி காலினார் என்றதுல எல்லாமே வெந்து கரியாகி அழியக்கூடிய நிலை, எல்லாமே அழியக்கூடிய நிலையில தான் மட்டுமே எஞ்சி இருப்பவர் என்று இந்த வார்த்தையில நமக்கு சொல்றார். சர்வசங்கார காலத்துல ஒருவன் என்னும் ஒருவராக அழியாது நிற்பவர், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல பெருமான் தான் மட்டுமே எஞ்சி நிற்பவர் என்று இந்த பாடல்ல சொல்றார். அடுத்ததாக 10வது பாடல். உள்ளதண்டனை காண்பன் கீழ் என்ற மாமணி வண்ணனும் உள்ளதண்டனை காண்பன் மேல் என்ற மாமலர் அண்ணலும் உள்ளதண்டனை கண்டிலார் ஒளியார் தரும் சடை முடியின் மேல் உள்ளதண்டனை கண்டிலா ஒளியார் விளநகர் மேயதே. இப்போ உள்ளது அதன் தன் ஐ என்று நம்ம அதை பிரிச்சுக்கணும். உள்ளதண்டனை அப்படின்னு வர்ற வார்த்தைய உள்ளது அதன் தன் ஐ என்று அதை பிரித்து கொண்டு பெருமானை என்று அதை எடுத்துக்கணும். இந்த பெருமானை நான் கீழே சென்று பன்றியாய் வராகமாக அவதாரம் எடுத்து கீழே சென்று தோண்டி அடியை காண்பேன் என்று யாரு? திருமாலும் மாமணி வண்ணனும்
அந்த திருமாலும் உள்ளதன்றனை காண்பன் மேல் நான் முடியை காண்பன் என்று அந்த மலரிலே உரையக்கூடிய அயனும் தேடி கண்டிலர், பெருமானை காண முடியவில்லை இல்லைங்களா, அவர்களுக்கு காண முடியவில்லை. அப்படி இந்த காண இயலாத சோதி பிழம்பாக தோன்றக்கூடிய பெருமான் இல்லைங்களா, இந்த திருமாலும் பிரமனும் காண முடியாத பெருமான் என் நெஞ்சத்துல இருக்கின்றான் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவாரு. இப்படி இந்த முப்புறம் எரித்த நிலையிலே அவர்களுக்கு முப்பராதி அசுரர்களை அழித்த போது தன்னை மறக்காது வணங்கி கொண்டிருந்த அடியார்களுக்கு பெருமான் அருள் செய்தான் என்று தெரிந்தும் இந்த பிரமன் திருமாலும் நிறைய பேர் செத்து போனாங்க, இன்னும் அழிந்து போனாங்க அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். அவர்களுக்கு தெரிந்திருந்தா பெருமானை வணங்கி அவர்கள் அடியாத நிலைய பெற்றிருக்கலாம் இல்லையா. எப்படி இந்த முப்பராதி அசுரர்கள் வாயிற்காவலராகவும் பெருமான் ஆடும்போது அவர் திருவடியில மணிமுழா முழக்கக்கூடிய நிலையில அருள் பெற்றாங்க இல்லையா, அது சொல்லுவார். அது போல இங்க அடிமுடி காண இயலாத அந்த மாலையும் பிரமனையும் சொல்லி, ஆனால் தன்னுடைய அடியார்களுக்கு கண்டு வழிபடக்கூடிய நிலையிலே இந்த விளநகரிலே பெருமான் எழுந்தருளி அருள் செய்கின்றார் என்று சொல்றார் இல்லைங்களா. இதத்தான் நமக்கு கண்டு வழிபடுவது என்றால் இந்த புறக்கருவிகளால கண்டு வழிபட முடியாது பெருமான, அகக்கண்களாலதான் நாம கண்டு வழிபடணும். அகக்கண் என்பது அறிவு, அதுதான் தரிசிக்க முத்தி தில்லை அப்படின்னு சொன்னாங்க. தரிசிக்கன்னா தில்லைக்கு போய் நம்ம கண்ணால நடராசர் உருவத்தை பார்த்தா நமக்கு முத்தி கிடைச்சிருமானா இல்ல, அந்த பெருமானை உள்கி உள்ளுதரும் இல்லைங்களா, உள்ளம் உள்கி உவந்து சிவன் என்று மெல்ல உள்க வினைகடும் மேமையே புள்ளினார் பணி புள்ளிருக்கு வேலூர் என்று அந்த பாடல்ல நமக்கு வரும். நமக்கு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா, உண்ணும் உள்ளது ஐயம் உள்ளது உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து என்று திருவள்ளுவர் பயன்ல நமக்கு சொல்றார். அப்படி இந்த மண்ணுபவம் தீர்க்கக்கூடிய மருந்த நம்ம ஓவாது உண்ணும் அப்படின்னா நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு. இப்ப வானவர்களுக்கு என்றும் தேயானை எனக்கு தாயானை என்று தேவாரத்துல வரும். அப்போ இவர்கள் காண முடியாதபடி பெருமான் தூரத்துல இருக்கிறாரு, ஆனா எனக்கு நான் கண்டு வழிபடும்படி தாயாக இருக்கின்றார், என்னை பேணக்கூடிய தாயாக இருக்கின்றார் என்று சொல்லும் வண்ணமாக இதுல அடியார்கள் கண்டு வழிபடக்கூடிய பெருமானாக இருக்கின்றார் என்று இந்த 10வது பாடல்ல சொல்லி நமக்கு திருக்கடைக்காப்பு 11வது பாடல். மென்சீரை வண்டு யாழ் முரல் விளநகர் துறை மேவிய நன்பிரை முதல் அண்ணலை தன்வை ஞான சம்பந்தன் இன்புறு தமிழார் சொன்ன ஏத்துவார் வினை நீங்கி போய் துன்புறு துயரம் மிலர் தூணெறி பெறுவார்களே. மெல்லிய மென்மையான சிறகை உடைய வண்டு, வண்டுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சிறகுதான் இருக்கும், பறவை போல பெரிய சிறகெல்லாம் இருக்காது. அது என்ன செய்யுது, இந்த வண்டு எல்லாம் செவ்வழி பண்பாடும் என்று நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்லியிருப்பார். அந்த மலர்ல இருந்து தேனை எடுப்பதற்காக அது ஓசை செய்யும் இல்லைங்களா, அந்த ஓசை செய்து அதை சுத்தி சுத்தி வரும். அப்படி அது ஓசை செய்து சுத்தி வருவது எப்படி இருக்குன்னா, இந்த யாழ் இசைத்து பாடுவது போல இருக்கின்றதாம். அதுதான் வண்டு யாழ் முரல் விளநகர் துறை மேவிய. அப்போ இந்த வண்டு யாழ் இசை எழுப்பணும்னா அந்த விளநகர்ல சோலைகள் இருக்கணும், சோலைகள்ல நிறைய பூக்கள் இருக்கணும் இல்லையா. அப்ப பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்காக இந்த வண்டுகள் எல்லாம் முரளுகின்றன. இது போலதான் அந்த விளநகர்ல அந்த தேன் அடையாக பெருமான் இருக்கின்றார். அவரை சார்ந்து நாம அந்த பயனை பெற வேண்டும் என்று ஆன்மாக்கள் எல்லாம் அப்படியே முரளுகின்றதாம். அததான் நாம இது பொருளா எடுத்துக்கணும். எங்க ஆசிரியர் அப்படிதான் சொல்லுவார். பெருமானை சார்ந்து அந்த சிவானந்த இன்ப தேனை பருகுவதற்காக ஆன்மாக்கள் எல்லாம் சுற்றி சுற்றி அந்த வண்டு முரல்வது போல அந்த மந்திரத்தை சொல்லி, அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி அவனை பரவக்கூடிய நிலை. அதுதான் அப்படி இருக்கக்கூடிய இந்த அண்ணலை, விளநகர் துறை மேவிய அண்ணலை, நன்பிறை முதல் அண்ணலை, பிறை சூடிய பெருமானை இந்த சண்பை ஞான சம்பந்தன் சீர்காழியில 12 பேர்ல ஒண்ணு சண்பை. அந்த சண்பை பதியில தோன்றிய ஞான சம்பந்தன் சிறப்பும் இனிமையும் பொருந்திய தமிழால்
சீர் இன்புரு, சீர் என்பது சிறப்பு செல்வம், இன்புரு என்பது இனிமை பொருந்திய இந்த தமிழ் பாக்களால சொல்லிய இந்த பதிகத்தை, தமிழ் பாடல்களாக சொல்லிய இந்த பதிகத்தை கூறி பெருமானை வணங்குபவர்கள் வினை நீங்கி போய் துன்பமும் துயரமும் அடைதல் இலர். வினை நீங்கினாலே இதெல்லாம் வராது. ஆனா இதை ஏன் சொல்லியிருக்காருன்னா, வலியுறுத்தும் விதமாக உங்களுக்கு வினை நீங்கி இந்த பிறப்புல இருக்கக்கூடிய துன்பம் துயரமும் இல்லாமல் போகும், இனி வரக்கூடிய பிறப்பும் இல்லாமல் போகும். அப்படி அதற்கு வாய்ப்பில்லைன்னா தூ நெறியை பெற்று நீங்கள் அந்த வீட்டு நெறியை பெறக்கூடிய நிலைக்கு செல்லுவீர்கள், தூய வீட்டு நெறியை பெறுவார்கள் என்று நமக்கு திருக்கடைக்காப்பு அருளி செய்திருக்கின்றார். விளநகர் மேவிய பெருமானை நாமும் வணங்கி ஞானசம்பந்தர் அருளிய இந்த பதிகத்தை பாடி அவனை உள்ளத்தால் உணர்ந்து நாமும் தூநெறி பெறுவோம் என்று சொல்லி, இதுவரை அடியனுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அப்பர் அருள்நெறி மன்றத்தாருக்கும், இந்த சொல்லிய பாட்டின் பொருளை திருவருளால் சொல்லிய திருவருளுக்கும் கேட்ட உங்களுக்கும் வழிநடத்திய அருட்குருநாதர் ஞானாசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. விழாது பெய்க, மலிவளம் திறக்க மன்னன் கொன்மறை அரசு செய்க, குறைவிலாது வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்க உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உனது வதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளை என்று இருந்தால் பொல்லாத துயரம் நீங்கும் அருவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. அங்கே நம்ம உடனாய் ஆளாவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி கொண்டு, ஞானாசிரிய பெருமந்தர்களுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு, அப்பர் அருள் மன்றத்தினுடைய அத்துணை அடியார் பெருமக்கும் அடியின் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு, அடியேனையும் ஒரு பொருளாக கருதி இந்த தொகுப்புரையை வழங்க செய்த சாந்தாசா அம்மையார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு திருவிளநகர் ஒரு அருமையான தலம். நல்ல 78வது இரண்டாம் திருமுறை 78வது பதிகம். நல்ல ஒரு அம்மா நிறைய சித்தாந்த கருத்துக்களும் திருமுறைகளும் சொல்லி பாடினாங்க. இது முதல்ல சிறபுரத்து வள்ளலார் நம்மளுடைய பெருமான் திருச்செம்பன் பள்ளியிலிருந்து வணங்கி மெய் தகலாதால் விளநகர் விடையவர் பாதம் பக்தரோடு பணிந்து பாடியவர்களையோ இசைப்பதிகம் இதுதான். நல்ல ஒரு அருமையான துறைக்காட்டு வள்ளலார். அதற்கு நல்ல பொருள் சொன்னாங்க. வீடு பேறு அடையக்கூடிய துறை. ஒரு சிவாச்சாரியார் அதை ஒரு பூசைக்கு மலர் பூக்குடையை விடாது பற்றி கொண்டு இருந்த அவருக்கு துறையை காட்டி கரையேற்றினார் பெருமான். அவருக்கு ஞான உபதேசம் செய்து துறையை காட்டும் தூய நெறியாகிய அந்த வீடு பேறு அடைவோம் அப்படின்ற அந்த வள்ளலாரை சொல்லி, அந்த பெருமானுடைய சிறப்பு அப்படியே துறைக்காட்டு வள்ளலார் அப்படின்றது அதாவது ஆற்றுப்படுத்துதல் அப்படின்ற அந்த தன்மையோடு சொன்னாங்க. இது முதல் பாடல ஒளிரிளம்பிறை சென்னிமேல் அப்படின்றது ஒளிர்ன பிரகாசிக்கின்ற இளம்பிறை, அது கீற்றி அணிந்தது, அது மேலும் மேலும் என்ன ஒளி வீசுது அப்படின்னா நல்ல பிரகாசமான ஒளியை வீசி பிறையை அணிந்திருக்கின்ற பெருமான்னு சொல்லிட்டு கோவன ஆடைக்கு ஒரு அருமையான விளக்கம் சொன்னாங்க. மறை நான்கே வான் சரடா, மண்ணுகளை துண்ணுபொருள் மனை நான் சரடான்றதுதான் கோவன ஆடைன்றது சொன்னாங்க. அந்த இறைவனுடைய வியாபகம், அந்த ஆகாயத்தை பெருமான் மறைக்க முடியாது. அதனால வியாபியமான பொருள்களை எல்லாம் அடக்கி, அதனால அந்த கோவன ஆடையின் மேல எதை கட்டியிருக்கிறார் அப்படின்னா அரவத்தை அணிந்திருக்கின்றார் அப்படின்றது சொன்னாங்க. அதை பொறியறவு அப்படின்றத நிறைய சொன்னாங்க. அடுத்து இரண்டாவது பாடல்ல துயர்கெடுமாறு செய்வார் யாரு அப்படின்னா அந்த விளநகர் பெருமான் நமக்கு செய்வாரு அப்படின்னு ஒரு என்ன துயர்கெடு அப்படின்றது அப்படின்னா பிறவி துயரை நீக்குவார், நீக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து கொண்டு செய்கின்றாரு அப்படின்றாரு. அது மட்டுமல்ல சிவமணியோடு பாம்பு எலும்பு ஆமை இதெல்லாம் அணிந்திருக்கின்றார். பெருமைக்கு அதெல்லாம் அடையாளம், பெருமானுக்கு இது பெருமைக்குரிய அடையாளம் என்று சொல்லிட்டு சுடுகாட்டு சாம்பல் அது என்ன அப்படின்னா சிவாய நம என திருநீர் அணிய பெற்றேன் என்று
அந்த பெருமானுடைய அந்த திருநீற்று எதை காட்டுது அப்படின்னா மும்மல நீக்கம் அப்படின்றத சொன்னாங்க. பாச நீக்கம் சிவப்பேறு, பாசசயம் நீக்குதல் நுதலிற்று அப்படின்னு நம்ம நூற்பால பார்ப்போம். அதை இங்கே ஆன்மா விடுதல்ங்கிறது 10ஆம் நூற்பா, பெறுதல் என்பது 11ஆம் நூற்பா அப்படின்றத அந்த சித்தாந்தத்தோட கருத்து சொன்னாங்க. கங்காளன் பூசம் திருநீற்றை அப்படின்னு திருமந்திர பாடலையும் குறிப்பிட்டு காண்பித்தார்கள். அடுத்து 3வது பாடல்ல வாலி சேரணம் கார்மதி தொலைய நூறிய அம்பின் வேய் தோழி பாகம் அப்படின்றதுக்கு முப்புறம் எரித்த அந்த வரலாறு. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னா அந்த மூங்கில் போன்ற இடையை உடைய அம்மை அப்படின்றத சொல்லிட்டு சொன்னது ரொம்ப அருமை. நஞ்சு கண்டம் உண்டது, முடி அந்த எப்படிப்பட்டது அப்படின்னா செஞ்சடை எப்படிப்பட்டது அப்படின்னா நெருப்பு எப்படின்னா எரிந்த போன்ற நிலையில எப்படி இருக்குன்னா செஞ்சடையா செம்மை நிறமா இருக்கும். அதனால அப்படி அந்த செஞ்சடை வலிமையாக இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அறவிடை மேல் ஏறியவர் அடங்கார் புறம் 3 எரித்த முப்புறம் ஆவது மும்மலம் எரித்தது அப்படின்னு சொல்லிட்டு குற்றமே குணமாக கொண்டவர். நாம எவ்வளவு தவறு செய்தாலும் தவறு செய்தவர்களுக்கு அடைக்கலம் குடிக்கக்கூடியவர் பெருமான் அப்படின்றத அந்த வார்த்தையில நமக்கு சொல்றாரு. நம்மெல்லாம் பரதந்திரம், நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாது. நம்மெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மலத்தால கட்டுப்பட்டதுனால நமக்கு பரதந்திரம், ஆனா இறைவனுக்கு சுதந்திரம். அதனால அவன் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல செய்யக்கூடிய தன்மை உடையவன் அப்படின்றத சொல்லிட்டார். அடுத்து திருச்சிலம்பு ஓசை, அது எது காட்டுது அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான கருத்து. சிலம்போசை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சேரமான் பெருமான் நாயனாருக்கு சிலம்போசை காட்டிய வரலாறு தெரியும். ஆனா இன்னைக்கு அம்மா சொன்னது என்ன அப்படின்னா ஆன்மாக்களை எல்லாம் தன்பால் வருக என்று அழைப்பது போல இருந்தது அப்படின்றது சொன்னது சரிதான். ஒரு சில சமயங்கள்லாம் பூசை பண்ணும்போது சலங்கை சத்தம் கேட்கும், ஆனா இது எதுக்காக கேட்டுச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. அது இப்ப சொல்லும் போது அது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஆன்மாக்களை எல்லாம் அழைப்பதற்காக அப்படி கூறுகின்றார் அப்படின்றது நமக்கு சொன்னாங்க. அடுத்தது மிடற்றில் அமர்ந்தது மாசிலா மணி, அது மிடற்றில் இருக்கும்போது நஞ்சாக இருந்தது, அது வரும்போது நஞ்சாக இருந்தது. இதை பெருமான் அணியதுனால அது மாசிலா மணியாக மாறியது, ஒளிர்ந்தது அப்படின்றது ஒரு சிறப்பாக சொன்னாங்க. அடுத்து 4வது தூநெறி, குற்றம் இல்லாத நெறி. என்னது அப்படின்னா பிறவா நெறியை தருவதுதான் தூநெறி அப்படின்ட்டு, அதனாலதான் மறையை பண்ணினார் எழுதா கிளவி அப்படின்றத நமக்கு சொல்றாரு. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற அந்த கருத்தை சொல்லி தன்னை வணங்குபவர்களுக்கு பெருமான் தூநெறியை காட்டுவார். யார் விலநகர் பெருமானை வழிபாடு செய்தால் அவருக்கு நம்ம தூய நெறியை காட்டுவார் என்று நமக்கு சொல்லிட்டு திருவிடை மருது போறேன்னு சொன்னாலே நமக்கு வினை நீங்கும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் சொன்னாங்க. நம்ம எந்த தளத்துக்கு போறோம் நினைத்தாலுமே அங்க இருக்கின்ற பெருமான் நம்மளுடைய அதாவது வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை தான் சொல்லணும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்தை எல்லாம் அவன் நமக்கு செய்து முடிப்பான் அப்படின்னு நமக்கு நிறைய பாடல்களை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி விலகநகர் போறோம், திருவிடை மருதூர் போறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வினையெல்லாம் நீங்கும் அப்படின்ற கருத்தையும் சொன்னாங்க. அது மட்டும் அல்லாமல் விலநகர் அணுகினவர்களுக்கு என்ன போகும் அப்படின்னா தூநெறியை பெறுவார்கள் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது அன்பே சிவம், எல்லாமே அன்புமயமா இருக்கும் தன்மை. அதை இத்தை விளைவித்தல் மலம் அப்படின்னு அங்க நம்ம உண்மை விளக்க பாடலை சொல்லி அது எண்ணிலாரும் எனக்கில்லை எனக்கினி யாரும் இல்லை அப்படின்னு நம்மை நேசிப்பது பெருமான். நாம நேசிக்கல, பெருமான் நம்மை நேசிக்கிறார். எதுக்காக அப்படின்னா நமக்கு என்னென்ன வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் இருக்கிறார். அறிவானன் தானே அறிவிப்பான் தானேன்னு என்று காரைக்கிழமையுடைய பாடலை பாடி சொன்னது மிக அருமையாக இருந்தது. அடுத்த 6வது பாடல தேவர் அமரர் அவங்கள சொல்லிட்டு தெய்வம்னா யாரு அப்படின்னா அவங்க மரணம் இல்லாதவர்கள், செத்து பிறப்பதற்கே அவர்கள் ஆட்பட்டவர்கள்னு சிவ பரத்துவத்தை நமக்கு காட்டுறாங்க. அது முதல் நூற்பால மகா சங்கார காரணன் அப்படின்ற அந்த யாரிடம் ஒடுங்குகின்றதோ அவரை மீண்டும் படைக்கக்கூடியவர் அவர் ஒருவரே அப்படின்றத அந்த சிவ பரத்துவத்தை அந்த 6வது பாடல்ல மிக அருமையாக சொன்னார்கள். அடுத்தது 7வது பாடல்ல பன்னொன்றை இசைபாடும் அடியார்கள், அந்த செவி வழி கேட்டு உரை சொல்லால் தரும் உயர்வுடைய வேதம் அது சொல்லிட்டு செஞ்சடை பற்றி மேலும் சொன்னாங்க. இது செஞ்சடைனா அந்த ஞானத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியது, அது முற்றறிவு தன்மையை காட்டுகின்றது அப்படின்றாரு. அது காட்டினார் அப்படின்னு சொல்லி காவிரி துறை காட்டினார். என்ன அப்படின்னா அந்த காவிரி துறையில எப்படி அந்த சிவாச்சாரியருக்கு பெருமான் துறை காட்டி ஆட்கொண்டாரோ அது போல வந்து அடைகின்ற மக்களுக்கும் அவர் அந்த சிவநெறியை காட்டுகின்றார் அப்படின்ற சொல்லிட்டு குற்றமற்ற திருநீரு
எதற்காக திருநீர் பூசினார், நமக்காக அவர் பூசி காட்டினார் அப்படின்றது சொல்றது ரொம்ப அருமை. ஏன்னா அவர் காண்பித்தாதான் நம்ம காண முடியும். நம்மளா போய் பூசை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அதனாலதான் காஞ்சியில வந்து அம்மை வந்து நமக்காக சிவபூசை செய்து அந்த 36 அறங்களையும் வளர்த்து காண்பிக்கின்றார். ஏன்னா நமக்கு ஆன்மாவுக்கு அறிவித்தால் தான் அறியக்கூடிய அறிவு. அதனாலதான் அம்மை அங்க இருந்து பூசை பண்ணி ஆன்மாவுக்களுக்கு காட்டுவதற்காக அந்த கம்பா நதிக்கரையில் பூசை காட்டுகின்றார். அதுபோல இங்க பெருமான் திருநீரை அணிந்து நமக்கு காட்டுகின்றார். அந்த வேடத்தை அவன் பூண்டு அதை சொல்லிட்டு அந்த வேடத்தை நாம் அணியணுன்றதுக்காக அவர் காட்டுகின்றார்னு மிக அருமையா சொன்னார். அது போக சிவஞான போதத்துல 12ஆம் நூற்பாளர் சொல்ற மாதிரி மாலரணியம் மலிந்தவர்களிடம் ஆலயம் தானும் அரணென தொழுமே என்று அந்த பாடல் காட்டி அந்த வேடம் எப்படிப்பட்டது அப்படின்றதையும் அந்த சிறப்பையும் சொன்னாங்க. அடுத்து 8வது பாடல்ல தரும் பிணி கெடுக, இதுதான் உறுதிப்பாடு. பெருமானை நோக்கி சென்றோம்னா இந்த அடர் தரும் பிணி, என்ன அடர் தரும் பிணி அப்படின்னா, பிணின்ற வார்த்தைக்கு அருமையான ஒரு பொருள் விளக்கம். உடம்பை விட்டு உயிர் போனாலும் என் பிரியாது இருக்கிறது இந்த பிணி. அப்படியே அது என்ன பிணி அப்படின்னா பிறவி பிணி. அந்த பிறப்பிணி நீக்குவர் யார் அப்படின்னா பிறவி பிணி இல்லாதவரால் தான் நம்ம நீக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை சொன்னாரு. அப்ப அடர் தரும் பிணி கெடுக அப்படின்னா இங்க இந்த அடர் தரும் பிணி கெடுகணும்னா விலநகர் இருக்கின்ற பெருமானை போய் வழிபாடு செய்தால் இந்த பிணியானது நம்மை விட்டு நீங்கும் அப்படின்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த 8வது பாடல்ல நமக்கு ஞானசம்பந்தர் காட்டினார் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அடுத்து ஒருவன் என்னும் அவனே ஒருவனே சங்காரக்காரனன் அப்படின்றத நமக்கு காட்டினாங்க. அடுத்தது உள்ளது கூட்டல் அதன் கூட்டல் ஐ, அது என்ன பொருளை காட்டுது அப்படின்னா பெருமானை அப்படின்றது. இந்த திருமாலும் நான்முகனும் காணாத மலை, அத மாலறியா நான்முகன் காணா மலையினா போலறிவோம் என்றுள்ள பொங்கங்களை பேசும் அப்படின்றது மாதிரி இந்த அடிமுடி காணாத அவர்களுக்கு அடியார்களை கண்டு வழிபட இந்த விலநகர் தளத்தில் எழுந்தறிகின்றார் பெருமான் அப்படின்றதையும் நமக்கு காட்டுகின்றார். இதை நமக்கு திருநாவுக்கரசு பெருமான் ஒரு பாடலை சொல்வார். ஏறுதேரும் இடை மருதீசனார் கூறுவார் வினை தீர்க்கும் குலகனார் ஆறு செஞ்சடை வைத்த அழகனுக்கு ஊறி ஊறி ஒருகும் என் உள்ளமே அப்படின்னு காட்டுவார். அப்படி அடியார்கள் அப்படி உள்ளத்துல பெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் அந்த இதய தாமரையில் வந்து அமர்ந்து கொள்வான். இவங்க அது தெரியாம இன்னமும் அடியும் முடியும் தேடிக்கொண்டு இருக்கின்றார்களே அப்படின்னு நமக்கு நிறைய பாடல்கள்ல திருநாவுக்கரசு பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு நிறைய சொல்லியிருக்கின்றாங்க. அடுத்து இறுதி பாடலாக நமக்கு காட்டுவது என்ன அப்படின்னா திருக்கடைக்காப்பு. இந்த பாடலை அந்த பதிகத்தை படித்தால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம அழகா சொல்லிட்டாங்க. மெல்லிய சிறகுகளுடைய வண்டுகள், இந்த வண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன்மாக்கள் அப்படின்றது தான் நமக்கு நினைவு வரணும். ஏன்னா வண்டுகள் எதை நோக்கி போகுது அப்படின்னு தேனடையாக இருக்கின்ற பெருமான் இருக்க அந்த சிவானந்த தேனை அருந்தணும். யாரு அப்படின்னா இந்த அடியார்கள் சிவானந்த தேனை அனுபவிக்கணும், அதை பெறணும். அதுக்கு அந்த வண்டு முரல்வது போல அந்த அடியார்கள் சென்று அங்க வழிபாடு செய்தார்கள் அப்படின்றத அதை நமக்கு இந்த பாடல்ல காட்டினாங்க. அது சண்பையில் தோன்றிய ஞானசம்பந்தன் சிறப்பும் இனிமையும் பொருந்திய தமிழால் புனைந்த இப்பாடலு கூறி ஏத்துகின்றவர்கள் என்ன பயன் அப்படின்னா வினைகள் நீங்கும், துன்பமும் துயரமும் அடைதல் இலர். அதாவது இந்த பிறவியில் இருந்தாலும் சரி, இல்லை பழைய வினையா இருந்தாலும் சரி, இனிமே வரப்போகிற பிறவியா இருந்தாலும் சரி, அதுல வருகின்ற வினைகள் துன்பமும் துயரமும் அடைதல் இலர் அப்படின்னு நமக்கு ஒரு உறுதிப்பாடை ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார். தூய வீட்டு நெறியை பெறுவார்கள். அதை துன்பம் நீங்கினா தானே தூய நெறியை நம்ம பெற முடியும். அதனால்தான் அந்த தன்மையை இந்த பாடல்ல அண்ணலை சொன்னவற்றை ஏத்துவார் தூநெறி பெறுவார்கள் என்று இந்த பாடல்கள் நிறைவோட நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டியிருக்கின்றார். அது வழியாகவே நம்மளுடைய அம்மையார் அவர்களும் மிக அருமையாக ஒவ்வொரு பாடலையும் சித்தாந்த கருத்துக்களையும் நமக்கு திருமுறைகளின் வழியாகவும் நிறைய கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்து நமக்கு உணர்த்தினார்கள். எல்லாம் வல்ல பெருமான் அடியார் அனைவருக்கும் எல்லா வளத்தையும் நல்கி அருள் புரிவாராக என்று சொல்லி அடியேனையும் ஒரு பொருளாக கருதி அம்மையார் அவர்கள் இந்த தொகுப்புரையை வழங்க சொன்னார்கள். அதன்படியே குருவருளாலும் திருவருளாலும் இனிதே இந்த நிறைவு பெற்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.